ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம அளவு ப்ளவுஸில் என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 2 விதமாக எப்படி அளவு ப்ளவுஸில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும், நெக்கோட உயரம், அடுத்ததாக நெக்கோட அகலம், இதெல்லாம் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அளவு ப்ளவுஸில் செஸ்ட் ரவுண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. வழக்கமாக நம்ம செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பட்டி சைடில் இருந்து பாடி ஃபுல்லாக டேப்பை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி கண்டுபிடிக்க போகிறதில்ல. அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தடில் அளவு ப்ளவுஸில் செஸ்ட் ரவுண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய எல்லா வீடியோஸும் பார்த்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னுமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. இன்னும் நிறைய பேர் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவாக நான் அதை போஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்மளுடைய டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அளவு ப்ளவுஸில் ஐப்பட்டியிலிருந்து ஹூக் பட்டி வரைக்கும் டேப்பை வச்சு அளக்கும் போது எந்த அளவு வருதோ அதுதான் செஸ்ட் ரவுண்டுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஈஸியான மெத்தடுன்னு சொன்னேன். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இது போல் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டை தான் எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் ஆர்ம் ஹோல் ரவுண்டை நான் வீடியோவில் காட்டுறபடி எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து கீழே ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஃபினிஷ் ஆகுற வரைக்கும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறபடியே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை கால்குலேட் பண்ண போகிறோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு பக்கம் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மட்டுமே எனக்கு 8.25 கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம செஸ்ட் ரவுண்டு எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது வாங்க எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சூவிங் சம்மந்தமான சந்தேகங்களுக்கு நம்மளுடைய டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு ஒரு பக்கம் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.25 கிடச்சிருக்கு. அதோட 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. வரதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 39. ஃப்ரெண்ட்ஸ், அளவு ப்ளவுஸில் செஸ்ட் ரவுண்டு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இது போல் குட்டி குட்டி டிப்ஸுக்கும் சூவிங் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் நம்மளுடைய டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.